எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாம இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு பேசுறார். இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள். முதலமைச்சர் அவரே, என் கனவை சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. இந்த மூன்று கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சியில் இருக்கக்கூடாது. எங்க எழுதி வச்சுக்க. இதுக்கு ஒரு திட்டம் போட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று வீதி வாய்ப்பு எங்க எத்தனை பேப்பர்ல கேட்டால் இதான சொல்ல போறாங்க. புதுசா என்ன சொல்ல போறாங்க? உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசா என்ன சொல்ல போறாங்க? நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டாங்க ஐயா, அதாங்க எங்க கனவுன்னு தான் 99 பேர் சொல்ல போறாங்க. ஏன்னா இதற்கு முன்பு 2021 தேர்தலுக்கு முன்பு ஒரு பெட்டியை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினார். இதுக்குங்க ஐயா பெட்டினா, உங்க குறை தீர்ப்பு பேப்பர்லாம் இருந்தா உள்ள போட்டு வைங்க, இந்த பெட்டிக்குள்ள நான் பாக்குறேன். அந்த பெட்டி என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உண்டியல்ல காசு போட்டா எப்படியோ அப்படிதான் அந்த பெட்டியில போட்ட பெட்டிஷனும். பெட்டியில போட்ட பெட்டிஷனுக்கு மரியாதை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல போட்ட காசுக்கு மரியாதை இல்லை.